ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் இன்றைக்கும் நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஜைக்குக்கு ஒன் ஷாட் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ டோன்ட் வரி, நம்மளோட ஜெமினாவோட பர்த்டே வருதுல்ல, அப்போனா ஜெமினுக்கு வந்து ஒரு ஜைக்குக் எஃப்எஃப் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலை விசிட் பண்ணாதவங்க இப்போ கண்டிப்பாக விசிட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபஸ்ட் சேனல் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் அண்ட் நம்மளோட இன்ஸ்டா லிங்க் எல்லாமே வந்து அபோட்டில் இருக்கும், சேனலோட அபோட்டில். ஸோ நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் காட்டும்ல, ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஹலோ பூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ஸ் தெரியுதா, அதை டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ்க்கு வந்து டேரெக்டாக போயிடும்டா. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா 3 லிங்க்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணணுன்னா இன்ஸ்டா லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, எனக்கு நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட்டோட நேம் மாஃபியாஸ் ப்ளே பாய். ஓகேடா, குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, தயாங் ஒரு காலேஜ் பாய் அண்ட் ஜேகே ஒரு மாஃபியா. இப்போதைக்கு இந்த இன்ட்ரோ போதும், மீதியெல்லாம் ஒன் ஷாட்குள்ளே ஸ்டோரி பார்க்கும் போது நீங்கள் அப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்கடா. ஸோ ஸ்டார்டிங்லேயே தயாங் காலேஜோட பாத்ரூமில் நின்றுட்டு ஒரு பையன்கிட்ட செல்லம் எப்போ நீங்கள் முத்தா தர போகிற? அப்போ அந்த பையனும், டேய் ப்ளே பாய் வேலையை ஆரம்பிச்சிட்டியா, விட அங்கிட்டு, என்ன சொல்ல போகிற, லவ்வி சொல்லும். அது எப்படி சொல்லும், உன்னை எப்படி விட முடியும், உன்னோட ஆம்ஸு உன்னோட ஆப்ஸு எல்லாமே அழகாக இருக்குது, டெய்லி உன்னை பார்க்க ஜிம்முக்கெல்லாம் வரணும் சொல்லும், அங்கே நான் ஒர்க் அவுட்டாக பண்ணுறேன், அப்படியே படம் பார்க்குற மாதிரி ஒன்றை தானே சொல்ல பார்க்குறேன், டேய் உனக்கு ஒரு தடவை சொன்னாலும் புரியாது தள்ளு அப்படின்னு தயாங்கோட வாலில் லாக் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பான். தயாங்கோட கையை எடுத்து விட்டுட்டு அந்த பையனும் போகிறான். போயிட்டானா ஒருத்தவனை கரெக்ட் பண்ணான்னு பார்த்தாலும் எவனும் சிக்க மாட்றானே, எல்லாத்தையும் விட அழகாக இருந்தான். இப்போ கன்ஃபர்ஸ் பண்ணால் நல்ல மயிராட்டம் போகிறான். செல்லம் போகாத செல்லம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு தயாவும் அந்த பையன் பின்னாடியே போகிறான். ஸோ இந்த சைடு வெளியில் வந்தது கேர்ள்ஸ் எல்லோரும் தயாங் மேலே செம்ம க்ரேஸாக இருப்பாங்க. பிகாஸ் தயாங் ஹேண்ட்ஸமாக அப்படி ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பான். ஸோ அப்போ கேர்ள்ஸ் எல்லாம், தயாங் வராருடி, இன்னைக்கு நான் போகிறேன்டி, லெட்டர் எடுத்துகிட்டு நான் போகிறேன். அப்போ இன்னொரு பொண்ணு, எனக்கு நான் தாண்டி போகணும் டி, உனக்கு நாளைக்கு எல்லோரும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ஆள் போய் லெட்டர் கொடுக்கணும்னு எழுதி வச்சுருக்கோம்ல, நீ என்ன பிளானை மாத்துற, எனக்கு தெரியாது, நாளைக்கு நான் காலேஜ் லீவுடி, நான் எனக்கு தான் போகணும், நீ எனக்கு போகக்கூடாது அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்களும் முடிய பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ தயாங் வர்றான். அந்த 2 பொண்ணுங்களும் இல்லாமல் வேற ஒரு பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, அவள் வர்றா. நல்ல வேலை இவளுங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாளுங்க. அப்போ தயாங் கிட்ட வந்து, தயாங் எவாது என்னடி வேணும்? தயாங் நீங்கள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஐயோ தயவு செஞ்சு என்னை பார்க்காதீங்க, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, அப்புறம் உங்களோட வாக்கிங் ஸ்டைல், அப்புறம் அந்த ஐஸ் இருக்கே, அந்த ஐஸில் அப்படியே கண்ணில் ஒரு குட்டியான மச்சம், ஐயோ மறுபடியும் என்னை பார்க்காதீங்க தயாங், அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஃபோன் இதை பாருங்க, என்னோடய வால்பேப்பரில் கூட நீங்கள் தான் இருக்கீங்க. சரி அது என்ன பண்ணும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு தயாங். ஓ பிடிச்சிருக்கா, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணும், என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க தயாங். பிடிக்கல கிளம்பு. பிடிக்கலையா? இல்லை, நீங்கள் இப்போ கேட்டதும் டப்புன்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க தயாங், டைம் எடுத்துகிட்டு நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்கள். அப்போயே முடிக்காது, கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கெத்த அப்படி கிளம்புறான். அந்த பொண்ணும், ஏன் இவர் எந்த பொண்ணு லெட்டர் கொடுத்தாலும் இப்படியே பண்ணுறாரு. அப்போ முடிய பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருந்த அந்த 2 பொண்ணுங்களும், அடியே நாங்கள் 2 பேரும் உட்காந்து சண்டை போட்டுட்ருக்கோம், இந்த கேப்பை யூஸ் பண்ணி நீ அவங்ககிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவியா அப்படின்னு இப்போ 3 பேராக சேர்ந்து சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு அந்த சினாரியோவே. அப்போ தயாங்கும் கிளாஸ் ரூமுக்கு போகிறான். அவன் எப்பயுமே லாஸ்ட் பெஞ்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுவான், பிகாஸ் அங்கேருந்து பார்த்தா தான் இங்கே எல்லோரும் தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே எந்தெந்த பையன்லாம் கிளாஸ் அட்டென்ட் பண்ண வரும்போது ஹேண்ட்ஸமாக இருப்பானோ அவன் அன்றைக்கி ஃபுல்லாக சைட் அடிச்சுட்ருப்பான். ஒரு ப்ளே பாய் மாதிரி தான் நடந்துகிட்டே இருப்பான் தயாங்கும். ஸோ அப்போ ஒரு பொண்ணு வருது, எக்ஸ்கியூஸ் மீ நான் இங்கே உட்காந்துக்கலாமா?
உட்காரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? இல்லை, கொஞ்சம் நகண்டாச்சும் உட்காந்துக்கலாமா? ஏன்? இப்போ நான் கேட்பேன், அது நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீங்கள் உட்காந்துக்கலாம். ஆ சொல்லு, நீ ஏன் லாஸ்ட்டு பெஞ்சுக்கு வந்த? இதோ ஃபஸ்ட் பெஞ்ச் இருக்குது, 4th row இருக்குது, நீ எதுக்கு லாஸ்ட்டுக்கு வரணும்? அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஐயோ இவர் இப்படி கேட்குறாரே, நம்ம என்ன சொல்கிறது? ஆ எனக்கு கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. நான் உட்காந்துருக்கும் போது பின்னாடி யாராச்சும் என்னை பார்த்து சிரிப்பாங்களான்னு, அதான். ஆ போ, முன்னாடி போய் உட்காரு. அவசரிச்சாலும் நான் வாயை உடச்சி விட்றேன், நான் பார்த்துக்கிறேன். ஐயோ வேண்டாம், எனக்கு சண்டேனாலே பிடிக்காது. ஓ, சண்டேனாலே பிடிக்காதா? அப்போ தயங்கம் எந்திரிச்சிட்டு அடிங்க மயிறு, அல்ல 3 பேர் சேர்ந்து முடியை பிடிச்சி ஆஞ்சிட்டு இருந்தீங்களே, அதில் ஒருத்தி தானே நீயும், செவிலே விட்டுருவேன், மூட்டு போய் முன்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பற்ற விட்டுறான். அந்த பொண்ணுக்கும் செம்ம அசிங்கமாக போயிடுச்சு. அந்த பொண்ணு முன்னாடி போய் உட்காந்துட்டு அப்படியே திரும்ப திரும்ப தாயாங்கையே பார்த்துட்ருக்கு. அந்த பொண்ணு மட்டும் இல்லை, தாயாங்க சைட் அடிக்கிற எல்லா பொண்ணுங்களுமே அப்படி தான். பட் அந்த பொண்ணுங்களை எல்லாம் பார்க்காம தாயாங்க பசங்களை பார்த்துட்ருக்கான். அப்போ கிளாஸும் ஓவர் ஆகுது. ஒரு பையன் வழியில் போயிட்டுருக்கான். டே ஆண்டனி நில்றா, டே ஆண்டனி ஒன்று தான் நில், என்ன நான் தான் நில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போயிட்டு, என்ன ஆண்டனி சொல்லாமல் கொல்லாமல் ஜிம்மா மாற்றிட்ட, அப்போ எந்த ஜிம்முக்கு நான் போகிறது? உன் தொல்லை தாங்க முடியலன்னா தாயாங்கா, நான் ஜிம்மா மாற்றிட்டேன். இந்த தாயாங்க உன்னை அவ்வளோ தொல்லை பண்ணுறேண்ணா, சாவடிக்கிறடா டெய்லி வந்து. அச்சச்சோ, தாயாங்க ஏன் உனக்கு தொல்லை கொடுக்குறேன்? தாயாங்கன்னா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பையன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணியிருப்பான்ல தாயாங்க ரெஸ்ட் ரூமில், அந்த பையன் வர்றான். இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு தாயாங்க நக்கலாக பார்த்துட்டு போகிறான். பார்த்துட்டான். சரி நீ சொல்லி சொல்லும், இப்போ நீ எந்த ஜிம்மில் சேர்ந்துருக்க? நானா ஜான்ஸ் ஜிம், அங்கே தான் சேர்ந்துருக்கேன். ஓ, அது இங்கேருந்து தூரமாச்சு சொல்லும், அங்கே வரையா நீ போவ? உன் தொல்லைக்கு பயந்து எவ்வளோ தூரம் இருந்தாலும் நான் போவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லும், இந்த தாயாங்க சொல்லன்னு உனக்கு தொல்லையாவா தெரிகிறேன்? பெரிய தொல்லையாக தெரியுறடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மதிக்காமல் போயிடுறான். பொண்ணுங்க இவன்கிட்ட எவ்வளோ வளைஞ்சு வருவாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பசங்க ரொம்ப இவனை திட்டுவாங்க அண்ட் கண்டுக்காமல் போவாங்க. தாயாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லாருக்கிட்டே வளைஞ்சிட்டே இருப்பான். அப்போ ஒரு பையன் வர்றான். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு? சும்மா அவன் பெண்ணாடி இவன் பெண்ணாடி அலைஞ்சிட்டு. அப்போ தாயாங் பொத்திட்டு போகணும், என்ன உன்கிட்ட பேச அளவுங்களாம் உன் முகரங்கட்டையில் ஒன்றும் இல்லை, உடம்புலையும் ஒன்றும் இல்லை. அந்த சினாரியோவை பார்த்தோமா பொத்திட்டு போனோமா அப்படின்னு போகணும். முன்னாடி பின்னாடி திறந்துக்கிட்டு அந்த தச்சு பேசினேன்னு வந்த தூக்கி சொறி விட்டுருவேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தாயவங்க அந்த பையன்கிட்ட பேசி அனுப்புகிறான். ஸோ அந்த சைட் ஜாங்கூக், டே மாமா அலெக்ஸு இங்கே வா, ஒரு மாதமாக ஒன்றும் இல்லை, மற்ற ப்ராஜெக்ட் எதுவும் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கூக் அவனோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு, டே அலெக்ஸு நீ தான் போய் சொல்ல மாட்டேன், பார்த்து சொல்லு எப்படி இருக்கு, கட்டு மஸ்தாவாக இருக்கனா இல்லை எதுவும் தப்பாக போட்டுருச்சாடா? அப்போது கேலெக்ஸ்னு இன்னொருத்தவன் வந்து, ஐயோ அண்ணா தொப்பை போட்டுருச்சுண்ணா. அப்போ அலெக்ஸு, ஐயோ அண்ணா அவன் புள்ளிக்கிறான், அப்படிலாம் இல்லை தொப்பெல்லாம் போடலண்ணா. டே அலெக்ஸு கேலெக்ஸு 2 பேரையும் சங்கம் நெரிச்சிருவேன், ஒழுங்கா சொல்லுங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து, அண்ணா ரொம்பவும் இல்லை கொஞ்சமும் இல்லை, ஏதோ தெரியுதுண்ணா கொஞ்சமாக. ஓ, அப்போ நாளைக்கு நம்ம ஜிம்முக்கு போயிடலாம். ஏண்டா ஓகே தானே? ஓகே தாண்ணா, ஆனால் எத்தனை மணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேலெக்ஸ் கேட்குறான். அப்படிங்க அம்மாவில், கேலெக்ஸு என்ன டைமிங்லாம் கேட்குற? எனக்கு எப்போ தோணுதோ அப்போ போவேன். ஐயோ அண்ணா ஜிம்முக்கெலாம் கரெக்ட் டைமிங் ஃபாலோ பண்ணணுண்ணா அப்படின்னு அலெக்ஸ் சொல்கிறான். அப்போது அலெக்ஸு அப்படியா சொல்கிற? ஆமாண்ணா, அது மார்னிங் போகணுன்னா மார்னிங் போகணுமா, இல்லை நைட்டு ஜிம்முக்கு போகணுன்னா நைட்டு ஜிம்முக்கு போகணுமாண்ணா? இதெல்லாம் அவனுக்கு யாரடா சொல்லி தந்தது? ஐயோ அண்ணா நான் தான் டெய்லி ரீல்ஸில் பார்க்குறேனே, அதெல்லாம் கரெக்டாக பண்ணணுமாண்ணா? எனக்கே சொல்லி தர்ற, சரி ஆங்கடா நைட்டு போகலாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். அதுக்கு கேலெக்ஸ், ஐயோ அண்ணா நைட்லாம் வேணாண்ணா, அவனாச்சும் போட்டுருவான், அவன் பொருளை வாங்கி நான் திருப்பி அவனுக்கே போட்டு விட்டுருவேண்டா அப்படின்னு ஜேகே சொன்னதும் அலெக்ஸ் வந்து, அண்ணா அவங்ககிட்ட நீ கேள நான் எதுக்கு நைட்டு வரமாட்டான்னு. அண்ணா டே கேலெக்ஸு
நீ வர மாட்டியா? ஐயோ அண்ணா, அது வந்து டே அலெக்ஸு, பொத்திட்டு இருக்க மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா. அவன் ஏதாச்சும் சொல்லுவான் மயிர் பிடிங்க மாதிரி. டே நடிக்காதடா, சொல்லு அண்ணா. அப்போ கேலிக்ஸ், ஐயோ அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவன் என்னத்தையாச்சும் உளறி கொட்டுவான். டேய் கேலிக்ஸு, ஒழுங்கா சொல்ல அண்ணா கிட்ட, இல்லைண்ணா அவ்வளோதான். ஏய் அண்ணா கேட்குறேன்ல, சொல்கிறா. அப்போ அலெக்ஸே, ஐயோ அண்ணா அவனுக்கு ஒரு மேட்ரு தெரியாதே, நம்மக்கிட்ட சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணுதுல, அதானா அந்த பொண்ணு லூனா, அந்த பொண்ணு மேலே கேலிக்ஸ்க்கு ஒரு கண்ணுண்ணா. எப்படி டே எப்படி மறுபடியும் சொல்லி காட்டு. அவன் சொல்கிறத பாரு, சிரிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஜெய்க்கு சொல்லி காட்ட சொல்கிறான். அப்போது அலெக்ஸும் அவனுக்கு லூனா மேலே ஒரு கண்ணுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கண்ணடிச்சு தலையை ஆட்டி காட்டுறான். ஸோ ஜங்குக்கு பார்க்கும்போது சிரிப்பு வருது. என்ன கேலக்ஸு, காதலில் இழுந்தாச்சா? ஐயோ அண்ணா நீ யாரா சும்மா இருண்ணா, அவனத்தையாச்சும் வளரிட்டு இருப்பான். டேய் ஓடுறா வாய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி நீ வேணா கேலக்ஸு, நீ மட்டும் வா, அவன் காதல் முகத்தில் இருக்கான், நீ ஒரு மயிறு முகத்தில் இருக்க மாட்டேன், மூட்டு நைட்டு எங்கூட வா அண்ணா. ஐயோ அண்ணா எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேண்ணா அப்படின்னு அவனும் பேசிகிட்டு இருக்கான். ஸோ தயாம், என் ஜெல்லம் நைட்டு ஜியான்ஸ் ஜிம்முக்கு போதாமே, என் ஜெல்லத்தை வேறு அங்கே பார்க்க போகணும். அவனும் ஒரு கூட்டாளனா என்ன பண்ணுறது, என்னைக்கு போவேன் பார்த்து முடிக்கிறோம் அவனை. இல்லையா போடாமல் அவனை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். இதுக்கு அவனுக்கு தாண்டா ஒன்று, எதுவுமே கன்ஃபார்ம் இல்லைன்னு தெரியுறவனுக்கு பார்க்குறவெல்லாம் அப்படி தான், பார்க்குறவன்லாம் நம்மாலே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் அப்படியே ஒரு மூட் செட் பண்ணிவிட்டு நைட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ 7 o'clock ஆகுது. ஜேகே என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்ன கேலக்ஸு ஆள் வந்துட்டா, இது சமையல் அவள் சமையலையா இல்லை 2 பேர் சேர்ந்து ஏதாச்சும்? ஐயோ அண்ணா சும்மா இருண்ணா, அந்த பொண்ணுக்கே இன்னும் தெரியாது. நான் அவனை ஹெல்ப் பண்ணிட்டாடா சொல்கிறா. ஐயா அண்ணா அவன் அந்த பொண்ணை பார்த்தாலே பேண்ட்டில் உச்சா போயிடுவாண்ணா. இந்த அலெக்ஸு மூடு, உனக்குன்னு ஒரு ஆள் வரும்போது தான் தெரியும். டேய் 2 நேரம் அப்படி அடிச்சுட்டு நாராதிங்க இரு. டேய் நீமே ஆளை பாரு அலெக்ஸு, நீ வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம்முக்கு போகிறதுக்காண்டி அந்த பேண்ட்டு அந்த டிஷர்ட் எல்லாமே போட்டுட்டு தலையில் ஒரு ஹேர் பேண்டு போட்டுட்டு அப்படியே ஸ்டைலிஷான ஒரு பையன் மாதிரி தான் ஜிம்முக்கு போகிறான். அவன் மாஃபியான்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அவன் கார் செம்மையான ஒரு பிளாக் கலர். ஸோ அந்த காரை எடுத்துகிட்டு அலெக்ஸ் அண்ட் ஜேகே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. அப்போ தயம், இதோ வந்தாச்சு, ஆண்டனி போயிட்டான், இப்போ நம்மால் நம்ம ஜெல்லத்தை பார்க்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்முக்குள்ளே என்டர் ஆகுறான். ஸோ அங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆள் நிற்க வச்சு, யார் நீ இதுக்கு உள்ளே வர்ற? அது இதோ என் செல்லத்தை பார்க்க வந்தேன். செல்லம்மா? செல்லம் கில்லம்லாம் இங்கே யாரும் கிடையாது, வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு 10 விட்டுறாங்க. அப்போது ஐயோ செல்லம், ஐயோ உன் பேர் வேறு மறந்துடுச்சே, செல்லன்னு கூப்பிட்டு அது என் செல்லம் வந்து சாய் அவன் பேர் சாய்ங்க. அவன் இன்னும் உள்ளே வரல, பார்க்குறேன்னு சொல்லிட்டுலாம் ஜிம்முக்குள்ளே வந்து திருட்டுத்தனமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறதா, மணி கட்டினா உள்ளே விடுவேன், இல்லைனா கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம் ட்ரைனர் ஒருத்தவர் தயங்க வெளில பற்றி விட்டுறாரு. ஸோ அப்போ தான் சாயும் கரெக்டாக வர்றான். செல்லம் இங்கே பாரு செல்லம், உன்னை பார்க்கலான்னு உள்ளே வந்தால் விட மாட்றானுங்க. இதெல்லாம் உன் மாமியார் விடா, நீ உள்ளே போகணுன்னு சொன்னதும் போகிறதுக்கு அதெல்லாம் விட மாட்டாங்க தயம். கட்டினன்னா மணி கட்டினா உள்ளே வரலாம். ஐயோ இதுக்கு தண்டமாக செலவு பண்ணுமா? சரி செல்லம், ஒரு 10 daysக்கு கட்ட முடியுமா? அப்படிலாம் கிடையாது, நீங்கள் மேக்ஸிமம் 1 month மந்த்லி கட்டணும். ஓ அப்படியா செல்லம்? சரி செல்லம், நீ எவ்வளோ கட்டுவ? மந்த்லி 15,000. அது ஹைலி பேக்கேஜ், லோ பேக்கேஜ்னா 5,000. ஓ அப்படியா செல்லம்? அதுக்கு வந்து என்ன செல்லம் டிஃப்ரென்ஸு? 5,000 கட்டினா ஒரு சிலதில் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். 15,000 கட்டினா ஜிம்மில் எல்லாத்தையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓ செல்லம், அதனால தான் அவன் பாடி ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படி இருக்கா? ஆமாம், எல்லா ஒர்க் அவுட்டும் நான் பண்ணுவேன். இப்போ உனக்கு என்ன, அதான் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டானுங்கல்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க அவன் போக சொல்லிட்டு அவன் பாட்டில் உள்ளே வந்துடுறான். ஸோ ஜங்குக்கு இந்த சைட் காலில் வந்துகிட்டு இருக்கான். டே அலெக்ஸு,
நம்ம ஜிம்முக்கு போய் சுமார் எவ்வளோ நாள் இருக்கும் நீ சொல்லு மச்சான். ஐயோ அண்ணா, அது ஒரு 1.5 month இருக்குன்னு நினைக்கிறேண்ணா. டே, ஒரு மாதத்துல அப்போ எனக்கு தொப்பை போட்டுருச்சு. ஐயோ அண்ணா, எனக்கு நான் தற்கூரி லைட்டாண்ணா, அந்த 6 pack மட்டும் அடி காணாமல் போகிற மாதிரி தெரியுது. டே, அதுதானே நமக்கு முக்கியமே. அது காணாமல் போயிடுச்சுன்னா எப்பட்றா? ஐயோ அண்ணா, அதான் போகிறோம்ல, தினமாக 8 தூக்கி அப்படியே அரை வச்சிடலாம் என்ன, படிக்கட்டு மாதிரி அப்படின்னு அலெக்ஸும் ஜங்குக்கை கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே வர்றான். அந்த ஜான்ஸ் ஜிம்குள்ளே காரெல்லாம் பார்க் பண்ணுறான். இந்த சைடு தாயான், கோச்சே 5000 கட்டுறேன், நம்ம எழுதிக்கோ. உன் நேம் என்னன்னு சொன்னால் தான் எழுத முடியும். இப்போ என்னென்னு எழுத? ஹன்னொன்று எழுதவா? குசும்புக்காரன் தாயாங்க எழுது. கிம் தாயாங் எழுதி வச்சுக்கோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தாக பேசிட்டு பணத்தெல்லாம் கட்டிட்டு உள்ளே போகிறான். அப்போ சாய் பார்க்குறான். இவன் அடங்க மாட்டானே, அடங்கவே மாட்டான். ஹாய் சலோ, அண்டன் சலோ, தோ வர்றேன், கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்கு பக்கத்துலேயே போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த ட்ரைனர் வந்து, டேய் தயாங்கு, இங்கெல்லாம் வரையக்கூடாது போங்க. ஐயோ, என் செல்லத்தை பக்கம் தான் உள்ளே வந்தா எங்கே வரக்கூடாதா? இந்த மிஷினை 15,000 கட்டினா மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். சொல்லும், என்ன சொல்லும், பாவம் சொல்லும், சொல்லு சொல்லும். ஏய் போடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனரும் அவனை பற்றி விட்டுடுறாரு. ஸோ அவன் போய் குட்டி குட்டி மிஷின்ஸில் போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் சும்மா சாய் மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் அப்பப்போ சாயாவும் பார்த்துக்கிறான். அப்போ ஜேகே என்டர் ஆகுறான் வாசலில். அப்போது அந்த ட்ரைனர், பாஸ் வெல்கம் பாஸ். என்ன திடீர்னு? அது ஒன்றும் இல்லைடா, இதோ நம்ம பையன் அலெக்ஸும் கேலக்ஸும் சொன்னானுங்க, லைட்டாக அண்ணனுக்கு வந்து 6 packலாம் குறையிற மாதிரி இருக்கான். 1 month டச்சு விட்டு போச்சுல, அதான் விட்டதை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அண்ணா எல்லாத்தையும் வெளில போக சொல்லிடுவானா? ஏ அதெல்லாம் ஒன்றும் ஆண்டாண்டா, நீங்களும் கட்டி தானே வர்றானுங்க. நம்ம ஜிம்மு வர்றவனுங்க எல்லாத்துக்கும் நல்லா ஃபெசிலிட்டி இருக்கணும் என்ன, அவனையும் தலைக்குறவாக நடத்தக்கூடாது. எல்லாம் நம்ம ஆளுங்க, நம்ம பசங்க, புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உள்ளே வர்றான். ஜேகே அந்த ட்ரைனர்கிட்ட பேசிகிட்டு இருந்ததெல்லாம் தயாங் பார்த்துருக்க மாட்டான். ஜங்குக் நேராக வந்து அவனோட பேகெல்லாம் போட்டுட்டு அந்த ஹெட்பேண்டையும் கரெக்டாக சரி பண்ணிவிட்டு அப்படியே அந்த த்ரெட்மில்லுக்கு வர்றான். பார்த்தா பக்கத்தில் தான் தயாங்கும் நின்று அந்த த்ரெட்மில்லில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான். டேய் அலெக்ஸு, வரலையா நீனு? அப்போ அலெக்ஸும், ஐயோ அண்ணா சும்மாவே கால் வலிக்குது, வயசாகிடுச்சுல. என்ன வயசாகுது? அண்ணா 23 வயசாகிடுச்சுண்ணா. அண்ணா 50 வயசு கிளம்ப மாதிரி இருக்கேன். இல்லை மாஃபியான்னு சொல்லிக்காத, காரி துப்பிடுவானுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கு கேட்காத மாதிரியே அப்படியே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி போய் உட்காரு போ, இந்த ஃபோன் நானும் நோண்டிட்டு இருக்க போகிறேன், போய் ஃபோனை பார்த்துட்ரு அப்படின்னும் ஜேகேவும் அலெக்ஸை அனுப்பி விட்டுட்டு அவனை த்ரெட்மில் அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் திரும்பி தாயாங் ஜேகேவையே பார்க்குறான். வாட் எ பியூட்டி. இவனும் நல்லா தான் இருக்கான். ஆனால் நம்ம செல்லம் சாயை விட்டு கொடுக்க முடியாதே. ஐயோ செல்லம், அங்கே பாரு செல்லத்துக்கு எப்படி வேர்த்து வடிக்குதுன்னு. நான் மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தேன்னா அப்படியே தொடச்சி விட்டுருப்பேன். ஆனால் செல்லம் ஹைடெக்கு, நான் கொஞ்சம் லோடெக்காக இருக்கேனே அப்படின்னு சாயவே அப்படியே வாயை பொழுது பார்த்துட்டு அவனும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ சாய் அப்புறமா உள்ள வேற ஒரு ரூம்குள்ளே ஒர்க் அவுட் பண்ண போயிடுறான். ஐயோ போகாத செல்லம், போகாத போயிட்டான். செல்லத்தை அவ்வளோ நேரம் தூரமாக இந்த சைட் அடித்தேன், ஆனால் செல்லம் அப்போ போயிடுச்சே. தயாங்கா உனக்கு இன்னைக்கு அவ்வளோதான். இனி அவன் உள்ளே போயிட்டு எப்போ வெளில வர போகிறானோ அது வரை எவனை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி ஒரு லுக்கு விடுறான். பக்கத்தில் பார்த்தா ஜேகே அவன் பாட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தயாங்கும், இதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடு இருக்குல்ல, நல்லா தான் இருக்கான். தலையில் ஹெட் பேண்டு, கையில் வாட்சு, அப்படியே ஆம்ஸு. ஆனால் என்ன 6 pack தான் பார்க்க முடியல, கலட்டினானா நல்லாயிருக்கும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட ஜிம் டிஷர்ட் எல்லாத்தையும் கலட்டுறான். அப்படியே அவன் உடம்பு ஃபுல்லாக செம்ம ஸ்வெட்டு. அப்பா என்ன நம்ம தாய்க்கே டஃபு கொடுப்பான் போலையே, நல்லா மசில் மான்ஸ்டர் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜேகே தாயவங்க பார்த்துட்டு, என்னடா என்ன ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ தாயாங்கும் பண்ணுறேன்
நீ மாசு, கல்ல மாசு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ தயாங்கும் அந்த ஃபிகரை போயிடுச்சு, வர இந்த ஃபிகரை பார்க்கலாம் அப்படின்னு ஜேகேவே பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகேவும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அப்படியே செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். அதை முடிச்சுட்டு அவன் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதுக்காங்க நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறான். ஸோ தயாங்கால் அங்கே அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவன் அங்கேயே ஓடிட்டே இருக்கான். ஐயோ அப்பா டயர்ட் அடிச்சிடாடே, 5000 ரூபா அம்போன்னு போயிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எல்லாம் நல்ல கட்டு மஸ்தா மாதிரி இருக்கானே, நமக்கு ஏற்ற ஒரு வேலை எவனா இருப்பானோ? இல்லையே, நமக்கு சாய் தான்டா, சாய்க்கு முன்னாடி யானும் நிகர் இல்லைடா, டே சாய் தான் என் சாய் செல்லம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாயை பற்றி நினச்சிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே அந்த ரூமில் இருந்து சாய் வெளியில் வர்றான். ஸோ தயாங்க பார்த்துட்டு, நீ இன்னும் போகலையாடா? 5000 சும்மாவா? உங்கள் அப்பா நான் கட்டினா, நான் தான் கட்டினேன், மூட்டு கிளம்புனி அப்படின்னு அவன்கிட்டையும் பேசிட்டு, ஐயோ சொல்லம் போயிடாத ஒரு டென்ஷனில் சொல்லிட்டேன், நீ ஒர்க் அவுட் பண்ணி சொல்லும், சும்மா அப்படியே பாடி சும்மா கின்னுன்னு ஏற்று நான் உட்காந்துருக்கேன் என்ன அப்படின்னு சாய்கிட்டே சொல்கிறான். சாயும், டேய் நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆள் பின்னாடி சுற்றுற. ஐயோ செல்லம், நீ தப்பாக சொல்லிட்டு செல்லம், ஒரு நாளே எல்லா ஆள் பின்னாடியும் சுற்றுவேன், தப்பு அடுத்த தடவை டைலாக மாற்றியோ அப்படின்னு அப்படியே ஃப்ராங்காக பேசி விட்டுறான் தயாங்கும். என்னதான் இருந்தாலும் யாரும் மாட்ட மாட்டேறே சொல்லும், நீ தான் சொல்லும் லாஸ்ட்டு, அவனுக்கு அப்புறம் அவனே பார்க்க மாட்டேன், நீ தான் சொல்லும் எனக்கு வேணும், ஆனால் எனக்கு நீ வேணாண்டா, எனக்கு நீ வேணாம், எனக்கு பொண்ணுங்களை மட்டும்தான் முடியும், இந்த மாதிரி ஆட்களை பிடிக்காது. ஐயோ சொல்லும், என்ன சொல்கிற சொல்லும்? ஐயோ சொல்லும், உண்மையாவா? செல்லம் அப்படி சொன்னானுங்க நிறைய பேர் இருக்கானுங்க, எல்லாம் நம்மளோட வலையில் விழுந்தவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் சொல்கிறான். டேய் ரெஸ்ட் ரூம் போகிறேன், நிம்மதியாக அங்கேயாச்சும் போக விடு, அங்கேயே வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு சாயும் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். ஸோ போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வெளியில் வந்து அவனோட பேண்டெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தயாங் வந்துட்டு அப்படியே அவனை லாக் பண்ணிவிட்டு, சொல்லும் என்ன சொல்லும், பெட்ரூம் வேணாம், பேசாமல் இங்கேயே வச்சு சம்பவத்தை பண்ணி விட்டுருவோமா? டேய் அவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராது, சப்புன்னு ஒரு நாள் குடிக்க போகிறேன் பாரு. என்ன சொல்லும், இச்சு குடிக்க போறியா? இதோ குடிச்சலாம், நான் மீசெல்லாம் எடுத்துட்டேன், நீ குடிச்சலாம், வலிகாது, நீ குத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை காட்டுறான். ஸோ சாயும், டேய் தள்ளுறா, குடிச்சியா என்ன? ஜிம்மில் வந்து வேர்த்தா என்ன ஸ்வெட் ஸ்மெல் வராமல் அப்படியே பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும், இருந்தாலும் சொல்லும் நீ இப்படி சொல்லிட்ட எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம் எடுத்து அப்படியே அவனோட ஷர்ட்லலாம் ஸ்ப்ரே பண்ணுறான். தோ இப்போ பாரு சொல்லும், இப்போ மணக்குதா? தயாங், அவனை நான் பல தடவை சொல்லிட்டேன், பொண்ணுங்க தான் உன் மேலே க்ரேஸாக இருக்கானுங்க, அவளுங்கள்ட்ட போயிடு, தயவு செஞ்சு என்கிட்ட வராத, எனக்கு முன்னாடி ஒரு பையன் ஆண்டனின்னு சுற்றிட்டு தானே இருந்தேன், ஆண்டனி அவன்லாம் வேஸ்ட்டுடா, நீ தான்டா சும்மா மஜாவாக இருக்க, வா சொல்லணும்னு பின்னாடியே சுற்றி வர்ற, நீ தான் என்ன கண்டுக்கவே மாட்டுற, எப்போ கண்டுக்குவ? எத்தனை டேஸ் ஆனாலும், எத்தனை மந்த்ஸ் ஆனாலும், எத்தனை இயர்ஸே ஆனாலும் அவனை நான் கண்டுக்க மாட்டேன். என்ன கண்டுக்க மாட்டானா? ஃபஸ்ட்டு இயர் கணக்குலலாம் பின்னாடி சுற்ற மாட்டேன், ஒரு மந்த்து தான், அதுக்குள்ளே பார்ப்பேன், அதுக்கடாலையா யாரான பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ சொல்லும், உனக்காக நான் வருஷமாக வெயிட் பண்ணலான்ட்ருக்கேன், என்ன சொல்ல இப்படி டப்புன்னு சொல்லி விட்டேன். டேய் ஜிம்மில் நிம்மதியாக ஒர்க் அவுட் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு சாயும் போகிறான். தயாங் அப்படியே பின்னாடி திரும்ப நின்றுட்டு, மேலே கை வைக்கணும், அப்படி திரும்ப நின்று தெரியாமல் கை பட்ட மாதிரி ஆக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயோட பின்னாடி அடிக்கிறதுக்காக கை எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போகிறான், அப்படி சப்புன்னு அடிக்கிறதுக்காக. ஸோ சாய் பாட்டில் போயிடுறான். ஸோ அங்கே ஜங்குக் வர்றான். தயாங் வந்து ஜங்குக் மேலே அடிச்சிடுறான். இது என்ன வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜங்குக், டே கண்டா பண்ணிகிட்ருக்க, அந்த இதுலேருந்து பார்க்குறான், ஒரே அந்த த்ரெட்மில்லை விட்டு வர மாட்டேங்கிற, ஒர்க் அவுட் பண்ணுறதுனா அது மட்டும் இல்லை, வெயிட் லிஃப்ட் பண்ணும், டெட் லிஃப்ட் பண்ணும், எல்லாம் பண்ணும், நீ என்ன உட்காந்து இங்கே வந்துட்டுருக்க அப்படின்னு ஜேகே கேட்குறான். அப்போது தயங்கனோட ஃப்ளர்ட்டிங் மூட் ஆன் ஆகி அப்படியே ஜேகேவை பிடிச்சி புஷ் பண்ணுறான். ஐயோ என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தள்ள முடியாமல் தள்ளி ஜேகேவை அப்படியே வாளோட லாக் பண்ணி அப்படியே ஜேகேவோட கண்ணை பார்த்து, சொல்லும் என்ன சொல்லும், த்ரெட்மில் தான் கொடுக்குறானுங்க, வேறு எதுவுமே கொடுக்க மாட்றானுங்க, 5000 கட்டிடுங்க,
ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. நீ என்ன சொல்லும் நல்லா கட்டு மஸ்தானாட்டம் இருக்க, இதோ ஆர்ம்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஆர்ம்ஸ் அமைக்க பார்க்குறான். அது செம்மையாக ஸ்டோன் மாதிரி இருக்குது. வா எல்லாம் எனக்கும் இந்த மாதிரி ஆகணும், பண்ணி விட்றியா? ஆ அதுக்கு ஃபோக்கஸோட ஒர்க் அவுட் பண்ணும். என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க வந்து? செல்லம் என்ன செல்லம், வாய்ஸ் ரைஸ் பண்ணாத, அடங்கு அடங்கு. அப்போது ஜெய்க்கு ஒரு மாஃபியான்னு தெரியாமல் இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு செல்லம், நம்மளோட காலேஜில் நம்ம கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. நீ என்ன செல்லம் ஆள் பார்க்க பாடி தான் மான்ஸ்டர் மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன். வயசு என்ன சும்மா 20 இருக்குமா? அப்போ ஜெயிக்கவும் 20யா? ஒத்தானை பார்த்தா 20 மாதிரியா தெரியுது, எனக்கு 27ட்ரா. ஐயோ நம்மளோட பெரியவனா? அதான் உன்னை விட ஒரு 2-3 வயசு நமக்கு தான் அதிகமாக கம்மியாச்சு. 2-3 வயசு தான் நானும் கம்மி. 2-3 வயசு கம்மினா அப்படின்றா போய் காலேஜில் படிக்க முடியும்? அதெல்லாம் நான் லேட்டாக சேர்ந்தேன், நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீ சொல்லி சொல்லலாம், என் மேலே என்ன குறையா இருக்குது? நான் அழகா இல்லையா, இல்லை என் உடம்பு நல்லா இல்லையா, நான் ஜிம்முக்கு வரலையா? சொல்லி சொல்லலாம். என் மேலே உனக்கு என்ன? உன் மேலே ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டா? இவன் நமக்கு மேலே ப்ளே பாயாக இருப்பாமலே. என்ன நீ சொல்லு செல்லம், சொல்லு. ஏய் செல்லம்லாம் சொல்லாத, எனக்கு பிடிக்காது. அச்சோ அப்போ எப்படி கூப்பிட? நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டு தொலை, உனக்கு இப்போ என்ன வேணும்? அது வந்து நான் இப்போ எப்படி இருந்தால் பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும், பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அது ஒரு மாதிரி. பொண்ணுங்கள்லாம் நம்ம மேலே அப்படியே க்ரேஸாக, காலேஜில் நம்ம ஒரு கெத்து, அது எனக்கு தெரியுமா? நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, நான் முன்னாடி அடங்குன்னா முன்னாடி அடங்கணுமா? என்ன செல்லம் எப்படி சொல்லிட்ட? டே எத்தனை டைம் சொல்கிறது, செல்லம் செல்லம்னு சொல்லாதானே, பொத்துக்கிட்டுறா. அப்போ என்னன்னு கூப்பிட? டார்லிங் கூப்பிடவா, ஹனி அப்படி கூப்பிடவா, இல்லை பேபி அப்படி கூப்பிடவா? ஒரு மாதிரியே பிடுங்க வேணா, தள்ளு முட்டிக்கிட்டு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் தாயாங்கோட முன்னாடியே அப்படியே இந்த ரெஸ்ட் ரூமில் இருந்து சூச்சு போயிட்டுருக்கான். அப்போ தாயாங்கும் பார்க்குறான். ஐயோ செல்லம் பார்த்து நான் பார்த்துட போகிறேன், அது வேற மறைச்சி நிற்குது, இல்லைன்னா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அவன் பாட்டை நின்றுட்டுருக்கான். டேய் உச்சா தானே போயிட்டுருக்கேன், திரும்பி நிற்க தெரியாது செல்லம், 2 பேரும் பசங்க, நமக்குள்ள என்ன வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னியாக பேசிட்டு தாயாங்கும் அப்படியே நிற்கிறான். இதெல்லாம் அடங்க மாட்டுடா டே, கன்று மட்டும் இருந்துச்சு அப்படியே போட்டு விட்டு போயிருப்பேன், இந்த எலி தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டே ஜங்குக்கும் அப்படியே என்னோட ஹேர் பேண்டை கழட்டிட்டு தாயாங் மேலே அப்படியே விசிறி அடிச்சிட்டு போகிறான். இதோ இதை வச்சுக்கோ, செட்டாக இருக்கே, நாளைக்கு வரும்போது கேட்பேன். நாளைக்கு வரும்போது அமைதியாக இருக்கணும், சும்மா நசையாட்டம் வந்து நைன்னு குடஞ்சிக்கிட்டு தெரியக்கூடாது, புரியுதுல? ஐயோ செல்லம், இல்லை செல்லம். ஐயோ ஹனி நான் நாளைக்கு வரமாட்டேனே. இப்போ தானே சொன்னேன், உடம்பு நல்லாகணும்னா டெய்லி ரொட்டீனாக பண்ணணும் ஒர்க் அவுட்டு. ஒரு நாள் பண்ணிவிட்டு 9 நாள்கிட்ட வராமல் இருக்கக்கூடாது. ஐயோ ஹனி நாளைக்கு எனக்கு வேறு ஒரு பிளான்ஸ் இருக்கே. என்ன பிளானாக இருந்தாலும் ஒர்க் அவுட் தான் முக்கியம், முட்டு வா, இல்லைன்னா உனக்கு செட்டில் பண்ண சொல்கிறேன், கிளம்பி போயிட்டே இரு. என் ஜிம்மில் இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் தேவையில்ல. என்னது ஓன் ஜிம்மா? அதெல்லாம் தேவையில்ல, முட்டு கிளம்புடா அப்படின்னு தாயாங்க சொல்லிவிட்டு ஜெகே பாட்டில் உள்ளே போகிறான். சாயங்க ரெட் பண்ணலான்னு பார்த்தா இவனை நமக்கு விலை வச்சிருவான் போலையே. ஆனால் அவனுக்கு ஆட்டிடியூட் மாதிரி இருக்கு, அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. தாய் எப்படி சாஃப்டாக சொல்கிறான், அவன் தாயா பையன், இவனே இருக்கானே, இவனெல்லாம் யாருக்கு போய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க நினச்சிட்டு இவனுக்கு ஒரு ஹெட்பேண்ட் ஒரு கேடு அப்படின்னு அப்படியே அந்த ஷெல்ஃப் இருக்கும் ரெஸ்ட் ரூமில் மேலே, அந்த டாய்லெட்ரி திங்ஸ் வைக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு மேலேயே அப்படியே போட்டுட்டு போயிடுறான். அப்போது ஜெய்க்கவும் டே அலெக்ஸே போதும் வா, மூதேவி வந்ததுலேருந்து ஃபோனே பார்த்துட்ருக்கோம், வந்து தொலை, கார் எடு போகலாம். ஐயோ அண்ணா அதுக்குள்ளே ஒரு கோட்டை முடிச்சிட்டியா என்ன? முடிச்சிட்டேன்டா வா நீ அப்படின்னு ஜெய்க்கவும் போகிறான். அப்போ தான் ட்ரைனர் வந்து அண்ணா என்ன எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா? எல்லாம் அப்படியே அழகாக நீட்டாக தான் பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, கரெக்டாக தான் இருக்குது, எப்படியா மெயின்டைன் பண்ண. சால்ரி எதுவும் அதிகமாக வேணுமா என்ன? ஐயோ அண்ணா உன் புண்ணியத்தில் நல்லபடியாக ஓடிட்டுருக்குண்ணா, இதுக்கு மேலே எனக்கு சேல்ரிலாம் வேணாம் அப்படின்னு அந்த ஜிம் ட்ரைனரும் சொல்கிறான். ஸோ அப்படியே ஜெய்க்கவும் வெளியில் போகிறான். சாயும் அவனோட பேக் எடுத்துகிட்டு வர்றான். அப்போ சாய் பின்னாடியே தாயாங்க ஓடி வந்து எல்லாம் என்ன உன் பின்னாடியே வர்றதுனால தொக்கா போதா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா,
முஞ்சு மேலே சொல்லிட்டு போ. அவள் சாயும், எங்கள் பாரு தயாங், எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும். எனக்கு உன் மேலே இஷ்டம் இல்லை. அஸ் அ ஃப்ரெண்டாக உன்னை பிடிக்கும். மற்றபடி ஃபீலிங்ஸோட உன்னை என்றைக்குமே பிடிக்காது தயாங். பிடிக்க வச்சிட்டேன்னா என்னடா செய்வ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணுற அந்த இடத்துலையே தயாங் சாயும், டே தயாங் தள்ளி தொலை, டேய் நகல்றா, தெல்லாம் கிள்ளி வச்சிருவேண்ணா இதோ மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி எதோ பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ சாயும், டேய் விட்டு தொலைடா செல்லம், நீ இல்லாமல் நான் என்ன எப்படி செல்லும் நான் தூங்குவேன், நீ வா செல்லும், நீ என் கூட வந்துரு. டேய் பொண்ணுங்க மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத, தள்ளுடா தாயம், தள்ளி தொலை, நான் தாண்டா லாஸ்ட்டு, ஜிம்மை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டேய் தாயி சொல்லிட்டு போடா, டேய் தள்ளி தொலை அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க விளக்கி விட்டுட்டு அவன் பேட்டில் பேக் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ தாயங்க அவன் பின்னாடியே போகிறான். அப்போ ஜிம் ட்ரைனர் தாயங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக்கு விடுறான். உனக்கு என்ன, அவன் வழி அவனுக்கு தான் தெரியும், நீ மூட்டு கிளம்புடா. என்ன மூட்டு கிளம்பணுமா? ஐயோ அண்ணா, ஜிம்மா மூட்டு கிளம்புன்னு சொன்னேண்ணா, என்ன நான் வாயை முடிக்க சொன்னேன், நீ வேற ஏண்ணா இருக்க காண்டில், ஏண்ணா நம்மளை மட்டும் யாரையுமே பிடிக்க மாட்டுது. டேய் தோல் மேலே இருந்து கையடுறா, நம்மளை மட்டும் இல்லை ஒன்றை மட்டும் இப்படிலாம் இருக்கக்கூடாது, கெத்தாக இருக்கணும், அதுக்கு தான் ஜிம் வச்சுருக்கோம். இங்கே வந்து உடம்பை ஏற்றுனமா, ரகட் லுக்கை போடுறமா, ஆட்டிடியூடாக ஒரு நடைய போடுறமா, அப்போ தான் எல்லோரும் மதிப்பானுங்க. நீ பொண்ணுங்க மாதிரி இப்படி கொலாவிட்டு இருக்க, ஆனால் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன் நீ எதுக்காக வந்தேன்னு. இதோ சாய் வாலாக்காக தானே வந்த, அவன்லாம் அவனுக்கு சிக்க மாட்டான், அவனுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு மேலே ஒரு கண்ணு. ஐயோ அண்ணா, என்னண்ணா எனக்கு முன்னாடி அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் போலே, இதுக்கு மேலேயும் தெரியும்டா, மூடிட்டு நாளைக்கெலாம் நான் சொல்கிற மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணி அந்த ஜிம் ட்ரைனரும் அனுப்ப விடுறாரு. புரியுதுல, நாளைக்கு ஒழுங்காக வரணும். அண்ணா இந்த ஜிம்முக்கு ஓனர் ஆனா நீ? அதெல்லாம் தேவையில்லாதது, மூட்டி கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறான். ஸோ தயாங்க ஒரு ஸ்கூட்டரில் தான் வந்திருப்பான். அந்த ஸ்கூட்டரும் ஜங்குக்கோட காருக்கு கொஞ்சம் தள்ளி தான் நிற்குது. ஸோ ஜங்குக்கும் அலெக்ஸ் கிட்ட, அலெக்ஸு வண்டி எடு. அப்போ அலெக்ஸும், அண்ணா இன்னும் மட்டும் கேலெக்ஸ் என்ன நான் பண்ணிக்கிட்டு இருப்பான், லூனா பின்னாடியே மாலான்னு திரிஞ்சிட்டு இருப்பான்டா. ஐயோ அண்ணா, அவன் சரியான உச்சா பார்ட்டினா, லூனா கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணானா, டே எனக்கு வயிற்று கலைக்குது உச்சா வருதுங்கிறானா. டேய் அப்படி தான் இருப்பானுங்க, அப்படி போக போக பழகிருண்டா, அவனையே பழகிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஃபன்னாக கேலெக்ஸ் பற்றி பேசிட்டு வண்டி எடுக்கிறாங்க. அப்போ தயாங்கும், டே ஜாயி நீயும் போயிடுவியா, அப்போ எனக்கு யாரு தான், ஐயோ கடவுளே எனக்கு யாரைத்தான் வச்சிருக்க, என் பேரா, நீ என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா கடவுளே, பிறக்கும் போது தாயாங் பக்கத்தில் எனக்கு யாரோ அவங்க பேரையும் போட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோவேன், நான் எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி வருஷம் ஃபுல்லாக அவனுக்காக என் மொத்த லவ்வையும் ஒருத்தவனுக்காக கொடுத்துருப்பேன். நீ தான் அப்படி பண்ணலையே கடவுளே, அப்புறம் எப்படி எனக்கு என்னோடய பேர் இவன் தான் தெரியும், நீ சொல்லு கடவுளே நீ சொல்லு, அப்படி இருந்தால் தானே என்னால் அப்படி பண்ணியிருக்க முடியும், ஆனால் நீ தான் அப்படி பண்ணலையே, அப்போ தப்பு எம்எல்ஏயா உம்மையிலையா, நீ ஏன் சொல்லு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டரில் நின்றபடியே அப்படியே வானத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கும் பார்க்குறான், அலெக்ஸு யாரடா அந்த இருக்கேன், ஐயோ தெரிலண்ணா, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஜிம்மில் வரும்போது எல்லாத்தையும் ஒரு மார்க்கமாக தான் பார்த்துட்டு இருந்தான், உங்களையும் பார்த்தான். அப்போ நீ ஃபோனை பார்க்காம இதெல்லாம் பார்த்தியா, ஐயோ அண்ணா உனக்கு ஒன்றுனா நான் எல்லாத்தையும் பார்ப்பேண்ணா, சரி வந்து தலை அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜிம்மை விட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ தயங்க பார்த்துட்டு ஜேக்கவ் லாஸ்ட்டாக லுக்கு விட்டு சில்லி காய் அப்படின்ட்டு போகிறான். ஸோ அப்போ ஜங்குக்கும் அவனோட வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறான். டே அலெக்ஸு அப்படியே சத்தம் போடாமல் உள்ளவா, உள்ளே போய் நம்ம கேலெக்ஸ் என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அண்ட் அலெக்ஸ் ரெண்டு பேருமே அப்படியே திருட்டுத்தனமா வேறு வழியாக அப்படியே ஏறி குதிச்சு உள்ளே போய் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா லூனா அந்த சைட் சமைச்சிட்டு இருக்கா. இந்த சைடு கேலெக்ஸை பார்த்தோன்னா அப்படியே லூனா சமைக்கிறதையே ஆனும் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ அலெக்ஸ் சொல்கிறான், அண்ணா இப்போ இரு, அவன் வாயில் எதையாச்சும் போடணுன்னா அப்படியே வாய்க்குள்ளே போகிற மாதிரி எப்படி ஆணு உட்காந்துருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜங்குக்கும், டேய் நம்ம கேலெக்ஸ் ஆடாது, எனக்கு பார்க்க சிரிப்பாக வருதுடா, அப்படியே கெத்தாக இருக்கவனே இந்த பொண்ணு எப்படி அப்படியே வெத்தா உட்கார வச்சிட்டா பார்த்தியா, இந்த பொண்ணுங்களால் மட்டும்தாண்டா முடியும் ஒரு பையனை அப்படிலாம் அப்படி உட்கார வைக்கிறதுக்கு. அண்ணா
அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியா நல்லா வெயிட்டாக ஒரு கல் எடுக்கிறான். அது இங்கேருந்து லாங் ஷாட்டில் விடுறான். போய் அவனோட உதட்டிலே பட்டுருது. வாய்க்குள்ளே படுன்னு பார்த்தா, ஐயோ அண்ணா குனிஞ்சிரு அப்படின்னு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி என்ட்ரன்ஸ் வழியாக வர்றாங்க. ஸோ அப்போ அவன், அம்மா ஐயோ ஏ யாரா அது, அத்தா வந்தனா சாப்பிடுச்சுடா எவன் அது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான் கேலிக்ஸ். அப்போது ஜேகே அண்ட் அலெக்ஸ் 2 பேரும் உள்ளே வர்றாங்க. டேய் அண்ணா என்னடா கத்திட்டு இருக்க? ஐயோ அண்ணா அவனே தெரிலண்ணா, எதையோ தூக்கி எறிஞ்சு விட்டானா? இல்லையே, எது சம்பாதம் நடந்துச்சா? கையெடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை நகட்டிட்டு பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ரத்தம் வருது. அப்போ அலெக்ஸும், அண்ணா இவனை பாருங்க, இல்லாத நேரத்தில் லூனா வாயை பிடிச்சி கடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். டேய் வாயை மூடுற அலெக்ஸே, சாவடிச்சிருவேன். டேய் கேலிக்ஸு பொத்து, எனக்கு எல்லாம் தெரியும். லூனா தானே வாயை பிடிச்சி கடிச்சா, இல்லை நீ அவன் வாயை பிடிச்சி கடிச்சேன்னு சொல்லிட்டு வாயிலே ஒரு குத்து விட்டாளா? அண்ணா பாருண்ணா, அவனை சும்மாவே இருக்க மாட்டான். நானே அவளை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். இவன் ஒருத்தன். டேய் நடிக்காத, என்ன டான்ஸு உண்மை சொல்கிறா? இல்லைன்னா நான் சிசிடிவி வழியாக பார்த்துருவேன். அப்புறம் அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு உன்னை மிரட்டுவேன். நானா நீ ஏன் இப்படி பேசலாமா? நீ வேற யாருண்ணா? நீ போய் இப்போ எவ்வளோ நேரம் நான் இருக்கும்? நான் போயிட்டு வர்றது ஒரு 2 hours இருந்திருக்கும். அது வரை நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினச்சா? இதோ சிசிடிவி செக் பண்ணுவோம், தெரிஞ்சிடும். நீ வேற யாருண்ணா? அந்த பொண்ணு என்ன பண்ணுதோ அப்படியே உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பேசணுன்னு கூட தெரிலண்ணா. சரிடா, இப்போ நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். இப்போது ஒரு பொருள் கைமாற்றணும். என்ன பொருள்ண்ணா? போதையா? ஏதோ ஒன்றுடா, தங்கம்னே வச்சுக்கலாம், கோல்டு மாற்றணும். அப்போ அந்த செல்லர்கிட்டருந்து வாங்கிட்டோம். அதை கொண்டு போய் டீலருக்கு நம்ம ஒப்படைக்கணும். அப்போ டீலர் முன்னாடி வைக்கிறோம். டீலர் வந்து நம்ம எடுத்த அமௌண்ட்டோட அதிகமாக கேட்குறான். நீ என்ன பேசுவ? ஏய் அதா சரிக்கிடுவேன், இவ்வளோதான்டா, இவ்வளோக்கு தான் தர முடியும், அதுக்கு மேலாம் தர முடியாது அப்படின்னு பேசுவேன்னா, அப்போ மட்டும் எப்படி அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தை வருது. அது மாதிரி போய் பொண்ணுங்கள்கிட்ட பேசக்கூடாது. நான் சொல்லித்தரேன் பாரு. இப்போது டேடே அலெக்ஸு நீ வா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸை கேலிக்ஸ் முன்னாடி ஜேகே நிற்க வைக்கிறான். டே அலெக்ஸே, இப்போ நீங்கள் தான் லூனா, வேணாண்ணா கொஞ்சம் தள்ளி வா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போயிட்டு லூனா காதில் விழாத மாதிரி, டே அலெக்ஸு இப்போ நீ தான் லூனா. டே கேலிக்ஸு நீ கேலிக்ஸு தான். டே அலெக்ஸு போ போய் கேளு கேலிக்ஸ்கிட்ட, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்? எனக்கா? ஏதாச்சும் பண்ண ஜேகேண்ணா, உனக்கு என்ன வேணும்? இந்த நொட்டு தான் நொட்டக்கூடாதுங்கிறது, அப்பெல்லாம் கேட்கக்கூடாதுடா. நீ சொல்லணும், உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கணும்டா. டேய் கேள்றா. அப்போ கேலிக்ஸும், உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கா? எனக்கு உங்களை தான் பிடிக்கும். ஐயோ அண்ணா, அந்த பொண்ணு இப்படிலாம் பேசாதுண்ணா, இவன் அப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக அந்த இடத்துல ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜேகே அப்படியே மாதம் ரெடி ஆகுறான். டேய் அலெக்ஸு கேலிக்ஸு எங்கே வாங்க. என்னண்ணா என்னாச்சு? இதோ ஒருத்தவனா தூக்குற கும்மல் சுற்றிட்டு இருக்கானா, எது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரியுதுல? நம்மளோட இடத்துக்கு அவனாச்சும் வந்தானா ஒருத்தான் நெத்தி போட்டிலே போட்டு போயிட்டே இருக்கணும்டா, அவனையும் பார்க்கக்கூடாது, புரியுதா? கண்ணுங்க அப்படின்னு ஜேகே கேட்குறான். கேலிக்ஸ் அண்ட் அலெக்ஸ் 2 பேருமே, இதோ இந்த இருக்குண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ சேஃபாக இருண்ணா. எனக்கு என்னடா, நான் அப்படியே ராஜா பேக் இது மாதிரி இருக்கேன், எனக்குலாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் 2 பேரும் நல்லா சேஃபாக இருக்கணும், புரியுதா? புரியுதுண்ணா, நீயும் சேஃபாக இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அவனை தேடி போயிட்டே இருக்காங்க. ஸோ வீட்டில் இல்லை, இந்த சைடு லூனாவும் அப்படியே மார்க்கெட் போகிறதுக்காண்டி போயிருப்பா. பார்த்தா லூனாவை தூக்கியிருப்பானுங்க அந்த கேங்கு. இது தெரியாமல் அப்படியே எல்லாரும் அந்த கேங்ஸ்டர்ஸை தேடி போயிட்டுருக்காங்க, அந்த கடத்தல்காரனை தேடி. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்போ தான் அவங்ககிட்ட இருந்து ஒரு கால். ஹலோ, அவன் தான் பேசுகிறேன். அண்ணா வீட்டில் ஒரு பொண்ணு இருவாளே, ஆளா அது அப்படின்னு ஜேகேக்கு கால் பண்ணுறான். அப்போ ஜேகேவை எடுத்துட்டு, அத்தா என்னடா சொல்கிற, என் வீட்டில் பொண்ணா? அவளும் இல்லை. அப்போ கேலிக்ஸ், அண்ணா அவன் லூனாவை சொல்கிறான்னு நினைக்கிறான்னா, லூனாக்கு என்னாச்சு? அண்ணா தயவு செஞ்சு கேளுண்ணா. டே பதறாத இரு, நான் கேட்குறேன். ஏய் அத்தா, ஆமாம் ஒரு பொண்ணு இருப்பா, சர்வன் பொண்ணு, அது என்னப்போ அந்த பொண்ணு உயிரோட வேணும்னா இன்னைக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிக்கிடு. ஒன்றுனா ஒன்றும் இல்லை, ஒரு கண்டெய்னர் நிறையிற அளவு பொண்ணு வேணும்.
ஆஃபியா தானே, விடுஞ்சு கொடு, அப்புறம் அவளை விட்டுடுறேன். அப்போ ஜேகேவும் கொஞ்சம் கூட பயப்படாம, டே அத்தா, நீ அவளை சுட்டி கொண்டா என்ன, இல்லை போட்டு வெட்டி போட்டா என்னடா, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அவள் எங்கள் வீட்டில் ஒரு சர்வெண்ட்டு தான்டா. அவள் இல்லைன்னா வேற பொண்ணு, கதிஜா இல்லைன்னா கண்மணி அப்படின்னு போயிட்டே இருப்பேன். நீயாச்சும் அவளாச்சும் வாடா மயிரே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்போது கேலிக்ஸ், அண்ணா எதுக்கு நான் அப்படி பேசினேன், உனக்கு தெரியும்ல எனக்கு லூனாவை எவ்வளோ பிடிக்கும்னு. டே கேலிக்ஸு, புத்தன்னா எத்தையும் நான் விஷயம் இல்லாமல் பண்ண மாட்டேன். இப்போது அவன்கிட்ட அந்த பொண்ணு நமக்கு முக்கியம்னு சொன்னோன்னு வச்சுக்கோவேன், அந்த பொண்ணு அப்படியே மிரட்டுற மாதிரி ஏதாச்சும் நம்மக்கிட்ட வேலை வாங்குவான். இதே அந்த பொண்ணு முக்கியம் இல்லை அசால்ட்டாக சொன்னோன்னு வச்சுக்கோவேன், இவன் 5 பைசாவுக்கு தேர மாட்டானே, அவனே விட்டு போயிடுவான்டா. இதுதான் நம்ம பிளானு, புரியுதுல அப்படின்னு ஒரு பிளானை போட்டு, டேய் ஹேக்கர் டீம் இறக்குங்க, அவன் எந்த ஏரியாவில் அறியான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேக்கர் டீம் இறக்குறானுங்க. ஸோ அப்படியே ஹேக்லாம் பண்ணி இவனுங்க இருக்கிறதுக்கு ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் அவையில் தான் அவனுங்களும் இருக்கானுங்க. ஸோ அப்படியே எல்லாமே ரெடி ஆகிறானுங்க, கன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவனுங்களை பிடிக்கிறதுக்காக ரெடி ஆகுறானுங்க. அந்த ஹேக்கரும் அப்படியே தாயாங்கோட வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. தாயாங்கோட வீடும் ஜேகே இருக்க இடத்துல இந்த 2 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ தாயங்க என்ன பண்ணிட்டு வர்றான் அப்படின்னா, அப்படியே பாட்டு பாடிட்டே வர்றான். எல்லாமே திரும்புதே தாயோட லவ்வாத்தே, அந்த நாயந்தான் படிக்கலன்னு போயாத்தே. ஐயோ கொஞ்சம் பேசிட்டப்ப யாருமே இல்லை, அவன் லவ் ஃபெயிலியரடா நான், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ட்ரைனர் என்ன சொல்லியிருக்காரு, கெத்தா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அவனுங்க எல்லாம் ஒரு வேனில் உட்காந்துருக்கானுங்க, அந்த கும்மல் எல்லாம். ஸோ என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, டேய் இவளை மட்டும் தூக்குனா பத்தாது, அப்பா யானை ஏதாச்சும் ஒரு பீப்புளை தூக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பலியாடு மாதிரி தாயாங்க வந்து சிக்கிறான். டேய் இதோ வர்றான் பாரு, அவனையும் தூக்குறோம். அண்ணா அன்றைக்கி லைட்டாக உடம்பா இருக்கு, நம்மளை தூக்கி அடிச்சிட மாட்டானே. டே பட்டைங்களா, மூட்டு சொன்னதை செய்யுங்க அண்ணா, அவன் வர்றான், அவனை தூக்குறோம். அப்போது இந்த பொண்ணை விட்டுடலாமாண்ணா? மரமண்டை, இந்த பொண்ணே வைக்கணும், அந்த பையனையும் தூக்கணும், புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும். இனி பாடுறா, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனது இல்லை. டே 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 ஏ யாரா நீங்கள், எதுக்குடா என்ன வேனுக்குள்ளே இழுத்தீங்க? உட்காந்து படையல் போடுறதுக்கு. டே டேஷிங்களா, படையெல்லாம் செத்தவனுக்கு தான் போடுவானுங்க, அதான் நீயும் இப்போ சாக போகிற, போட்டுடலாமா? ஓ யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயா யார் தெரியும்ல, அப்போ இன்னொருத்தவன் தெரியாது, நீயே சொல்லு. டேய் என்ன அசிங்கப்படுத்துகிற, யார் தெரியுமா? எங்கள் காலேஜ்லேயே நான் மாசு, என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்களும் பசங்களும் சுற்றுவானுங்க தெரியுமா? பொண்ணுங்க சுற்றுறது சரி, பசங்க ஏன் சுற்றணும்? அந்த மயிரெல்லாம் அவனுக்கு தேவையில்லாதது, அந்த மேட்ரை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறான். ஸோ ஜேக்கும் அப்படியே ஹேக் பண்ணி அப்படியே நார்மலான ஒரு காரில் வர்றான். அப்போது இன்னொரு சைடில் இருந்து வேற ஒரு காரில் அலெக்ஸ் அண்ட் கொஞ்சம் பேர்லாம் வர்றாங்க. இங்கே ஜங்குக்கு மட்டும் தனியாக ஒரு காரில் வந்துட்டு இருக்கான். கேலக்ஸ் ரொம்ப பதறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேலக்ஸை வீட்டிலே விட்டுட்டு வந்திருப்பானுங்க. ஆனால் கேலக்ஸ்க்கு அங்கே இருக்கவே முடியல. அப்படியே அவனும் அகைன் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துடுறான். லூனாக்கு என்ன இருக்கும், அவளை ஏதாச்சும் பண்ணியிருப்பானுங்களா? இது வரைக்கும் நான் கூட அவளை தொட்டதில்லை, அவளே பாவம் அப்பாவி அப்படின்னு ரொம்ப அப்படியே பதறிக்கிட்டே கேலக்ஸும் ஒரு காரில் வந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டானுங்க. ஜேகே என்ன பண்ணுறா அப்படின்னா, காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணுற மாதிரி சைடில் நிப்பாட்டிட்டு அப்படியே அவனோட ஸ்னைப்பர் எடுத்து ஒரு ஷாட் ஒன்று விடுறான். அந்த கண்ணாடியெல்லாம் அப்படியே தெரிச்சிருச்சு. ஸோ அந்த புல்லட் போய் அந்த இருக்க ஒரு பையன் மேலே பட்டுருச்சு. அப்போ எல்லோரும் பார்க்குறானுங்க. ஸோ ஒரு கார் தாங்க நின்றுருக்கும். டேய் ஓ அந்த காரில் போய் பார்த்துட்டு வா, அது அவன் எவன் யாழே போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திட்டே கிடக்கான். ஸோ தயாங் பார்த்துட்டு அப்படியே வாய் அடைச்சி போய் உட்காந்துருக்கான். லூனாக்கு சொல்லவே தேவையில்ல, செம்மையாக பயந்துடுறா. டேய் கிளம்புடா, இப்போ பார்த்துடுவா, தயாலே போட்டானா, எவன்டா அது இந்த ஐட்டங்கார அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை போக சொல்கிறான். பார்த்தா அவனுக்கு அவன் ஜங்கு கூட காரை நோக்கி போயிட்டுருக்கான். பார்த்தா அவனுக்கு பேரடிலே ஒரு ஹெட் ஷாட்டாக தெலுகுது. அவனும் அங்கேயே அவுட்டு. அண்ணா அவனா அவனையும் போட்டான்னா, எவன்னு தெரில, முன்னாடி பின்னாடி ஆட்டம் காட்டு இருக்கானுங்கண்ணா, இறங்கு வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணவனும் அப்படியே கூப்பிடுறான். சிவனும் ஒரு பயத்தோடையே அப்படியே தலையை வெளியில் விட்டு பார்க்குறான். அவ்வளோதான்,
அப்படியே அவனை நோக்கி ஒரு கார் செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. ஜஸ்ட் அண்ட் செகண்ட் தான். அவன் தலை மட்டும் அப்படியே துண்டா ரோட்டில் உருண்டுக்கிட்டு கிடக்கு. அப்போ அவன் தலையை மட்டும்தான் வெளியில் விட்டுருப்பான். அவனுங்க இருந்ததோ பிளாக் காரு. ஸோ வெளியில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. உள்ளே இருந்து பார்த்தாலும் வெளியில் தெரியாது, வெளியில் இருந்து பார்த்தாலும் உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ன நம்ம அண்ணா ரொம்ப நேரமாக வெளில தலையை விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர்ஸோட அடியாள் அப்படியே அவனுக்கோட கையை பிடிச்சி இழுக்கிறான். பார்த்தா அவனோட உடம்பு மட்டும்தான் வருது. செம்மையாக பயந்துடுறானுங்க மறுபடியும் எல்லாருமே. அப்படியே கத்திட்டு ஒருத்தவனும் அப்படியே வேன்லேருந்து இறங்கி தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. தாயாங்கும் ஏம்மா எங்கே வாங்க போகிற வாமா இங்க அப்படின்னு சொல்லிட்டு லூனாவோட கையை பிடிச்சி அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கான். பார்த்தா நிறையா கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு ஆளாக ஜேகேவும் நெத்தி போட்டிலே போட்டு அப்படியே முன்னே வந்துகிட்டே இருக்கான். ஸோ தயாங் பார்க்குறான். டேய் இவனா? ஐயோ இல்லை இல்லை இவரா? ஐயோ பேண்ட்டில் உச்சா போயிடும் போலையே, இவரையா அன்றைக்கி செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜேகே பார்க்குறான் தயாங்கோட கையில் தான் லூனா இருக்கா. ஸோ லூனாவை பார்த்து லூனா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஸோ லூனாக்கு ஒருத்தன் எய்ம் வைக்கிறான். பார்த்தா அது கரெக்டாக லூனாவோட ஷோல்டரில் உரசிட்டு போய் தயாங்கோட நெஞ்சிலே அந்த புல்லட் போயிடுது. அவ்வளோதான். ஜேகே பார்க்குறான், லூனாவே பார்க்குறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு கேலக்ஸ் வர்றான். ஸோ கேலக்ஸ் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா லூனாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறான். அண்டு ஜேகே தயாங்க அப்படியே ஒரு மாதிரி மயங்க விழுந்துடுறான். டேய் ஏன் அவனை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓடி போய் அப்படியே தயாங்க தாங்கி பிடிக்கிறான். அப்போ தயாங்கும் அவ்வளோதான் நான் அப்படியே செத்துருவேன் போல, அவ்வளோதான் என் உயிரும் போயிடும் போல, என் உயிரும் போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிடுறான். ஸோ ஆஃப்டர் 2 days தயாங் கண்ணு முழிக்கிறான். பார்த்தா ஜேகேயோட வீட்டில் தான் இருக்கான். என்ன எல்லாரும் பயந்துட்டிங்களா தயாங் செத்துருப்பான்னு? நோ தயாங்லாம் சாகலை, பயப்படாதீங்க. ஸோ அப்படியே ஜேகேயோட வீட்டில் கண்ணு முழிக்கிறான். எங்கே இருங்க? சொர்க்கத்தில் இருக்கணா? அங்கே கூட ஒரு அழகான பொண்ணு பையனு யாரும் கண்ணில் காணாமே, கடவுளே எனக்கான பையனுக்கு கூடி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறந்து உளறிட்டே இருக்கான். 2 daysக்கு அப்புறமா இப்போ தான் அவன் கண்ணே முழிச்சிருப்பான். அவனோட கையில் பட்ட அந்த புல்லட்டெல்லாம் எடுத்து அவனோட கையில் அப்படியே குட்டியாக ஒரு சர்ஜரி பண்ணி அவனோட கைக்கு கட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. வலிக்குது வலிக்குது. அப்போ ஜங்குக்கும் அப்போ தான் குளிச்சுட்டு ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வருவான். அவ்வளோதான். அவனுக்கு சாயெல்லாம் ஞாபகத்துக்கே இல்லை. இனி நம்ம ஃபோக்கஸ் குமுதாங்கிற மாதிரி இனி நம்ம ஃபோக்கஸ் இவன் தான், ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே பார்க்குறான். ஸோ அவன் துண்டை கொஞ்சம் லோவராக கட்டியிருப்பான். ஸோ அந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது. அப்போது டேய் இப்போவே அவன் மேலே ஏறி பண்ணும் போல இருக்கே. ஐயோ டேய் தயாங்கா மூடிட்டுரு, எங்கே இருக்கனே தெரில. அப்போ ஜேகேவும் பக்கத்தில் வர்றான். அப்படியே இவன் பார்க்காத மாதிரி ஐயோ அம்மா வலிக்குதே. டேய் நான் கத்திக்கிட்டு இருக்க? வலிச்சா கத்தாமல் என்ன பண்ணுவாங்க? வலிக்குதா? தோ பெயின் கில்லரு எடுத்துக்கோ சரியாயிரும். ஐயோ என்னால் கையில் இருந்து போடலாம் முடியாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது அலெக்ஸ் அண்ட் கேலக்ஸ் 2 பேரும் வர்றாங்க. அண்ணா நாங்கள் பார்த்துக்குறோண்ணா, நீ போண்ணா. ஐயோ இன்னும் ரொம்ப வலிக்குது அப்படின்னு தாயாங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அலெக்ஸும் வந்து டேய் காட்டு இந்தா போட்டு எடு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்து வாயில் போட்டுட்டு தண்ணி குடிக்கிறான். அப்போது இவன் இன்னும் கையை போட்டு அமுக்குறானே, எனக்கு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக அப்படியே நடிச்சிட்ருக்கான். பிகாஸ் அவனுக்கு இப்போ ஜங்குக்கு வந்து அவனோட பக்கத்தில் வேணும். உங்கள் பேர் என்ன? உங்களுக்கு ஜிம்மில் தான் நான் லாஸ்ட்டாக பார்த்துருக்கேன். உங்கள் பேர் என்ன? ஜிம்மோட நேம் என்ன பாத்தியா? ஜான் ஜிம்முன்னு இருந்துச்சு. ஜானுங்கிறது என்னோட பாதி பேர். ஜான் ஜங்குக் ஷார்ட்டா ஜேகேன்னு கூப்பிடுவாங்க. நான் எப்படி கூப்பிடட்டும்? உனக்கு எப்படி கூப்பிட தோணுதோ அப்படி கூப்பிடு. பேபி ஹனி அப்படி கூப்பிடவா? எவ்வளோதான் கை அடைஞ்சாலும் வாய் மட்டும் உனக்கு குறையாதுலடா அப்படின்னு ஜேகேவும் பேசுகிறான். அப்போ அலெக்ஸையும் கேலக்ஸையும் டேய் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயாங் படுத்துருக்க அந்த பெட்டு மேலே வந்து உட்காரான். அப்படியே அந்த டவலோட தலையிலெல்லாம் அப்படியே ஈரம் சொட்டிகிட்டே இருக்கு. வாவ் வாட் அ மேன்
அப்படின்னு தாயாங்கும் பார்த்துட்ருக்கான். அப்போது டேய் இந்த 2 நாள் நான் தான் உன்னை பார்த்துட்டேன் தெரியும்ல. எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் வழியில் இருந்தேனே, எனக்கு தெரியாதே. ஆ தெரியாதா? ஆ உடம்பெல்லாம் நான் தான் தொடச்சி விட்டேன். எல்லாம் பண்ணது நான். ஒரு பொண்ணை அவங்ககிட்ட தொடவே விடலை, புரியுதா? ஐயோ என்ன பண்ணுவேன்? எனக்கு தான் யாருமே இல்லையே, நான் மட்டும்தான், அம்மா அப்பா கூட கிடையாது அப்படின்னு ரொம்ப சிம்பத்தி வர மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கே ஒரு மாதிரி பாவமாக போச்சு. அப்போ ஜேகே பக்கத்தில் போய் லைட்டாக தயாங் நகண்டு, ஆ வலிக்குது வலிக்குது. டேய் எதுக்கு பழுந்துக்கிற? பட்டு இல்லை நீங்கள் யார்? அப்படியே கன்னை வச்சு ஷூட் பண்ணும்போது செம்ம மாசு கொல்லா மாசாக இருந்தீங்க, யார் நீங்கள்? ஓ இப்போ கண்டிப்பாக சொல்லியே ஆகணுமா? ஆ சொன்னால் நல்லாயிருக்கும். யார் நீங்கள்? ஆ மாஃபியா கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம், இந்த படத்துலலாம் அப்படியே 10 ஆளுங்களை வச்சு 10 காரில் சர்ரு சர்ரு சர்ருன்னு வருவானுங்களே, ஆனுங்களா? ஆ அதுதான் நான். மற்றவனுங்க மாதிரி சீன் போடலாம் விரும்பலை. இன்னும் பெரிய அளவில் நான் எந்த சம்பவமும் பண்ணல, குட்டி குட்டியாக பண்ணிட்டு வரேன். அதனால தான் நம்மள்கிட்ட கொஞ்சம் பேர். பெரிய அளவில் ஒன்று பண்ணுவேன், அப்போ நம்மக்கிட்ட ஆளுக்கு நிறையா இருப்பானுங்க. அண்ணா நீங்கள் சேர்ந்துக்கிறியா? எப்படி இந்த ஓட்டைக்காயை வச்சுட்டு கண்ணை பிடிக்க? ஏன் சார் நீங்கள் வேற? டேய் ஜெய்கேன்னு கூப்பிட்றா, நம்ம பையன் மாதிரி ஆயிட்ட. ஆ அப்போ நான் உங்கள் பையனா? ஆ ஒத்தா ஆயில் ஏதாச்சும் எடுத்து சரி விட்டுருவேன். எதையாச்சுன்னா எதை? ஆ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டா அதை எடுத்து சொல்லி விடுவீங்களா? ஆ ஒரு மார்க்கமாக தான்டா இருக்க, நீயும் ஒரு மார்க்கமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கும் ஆல்ரெடி அவனோட ஃப்ளர்ட்டிங் கூட ஜேகே மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ ஜேகேவும் உன்னை யோசித்து பார்க்குறான். இந்த 2 நாளும் ஜேகே அவனை ரொம்ப நல்லா பார்த்துட்டே இருந்திருப்பான். அந்த 2 நாளில் ஜேகேக்கு தாயாங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். அவன் உடம்பு ஃபுல்லாக ட்ரெஸ் மாற்ற விடுறது, எல்லாத்தையும் ஹாட் வாட்டர் வச்சு தொடச்சி விடுறதுன்னு அப்படி தாங்குன்னு தாங்கியிருப்பான் தாயாங்க. இதெல்லாம் தாயாங்க தூங்கினதுனால அவனுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ கண் முழிச்சதும் அவனோட ஃப்ளர்ட்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஜேகே இதெல்லாம் நினச்சி அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கிறான். ஸோ அந்த பாட்டில் தொடச்சி விடும்போது அதை நினச்சி, ஆ எதுக்கு இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க? டே அத்தா பொண்ணு மாதிரி பேசாமல் ஒழுங்கா பேசு. நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்போ? ஆ ஆ கண்டிப்பாக சொல்லி ஆகணுமா? ஆ சொல்லுங்க. ஆ உனக்கு பசங்களை தானே பிடிக்கும்? ஆமாம் எனக்கு பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபிங்கர்ஸ் வச்சு ஜேகேயோட ஆப்ஸ்லையே அப்படியே ஃபிங்கர்ஸை மேலே மேலே ஏற்றி செஸ்ட்டு மேலே அவனோட ஃபிங்கர்ஸை கொண்டு வர்றான். அப்போ ஜேகே தாயாங்கோட கையை பிடிச்சிட்டு, அண்ணா இப்படி பண்ணா அப்படியே அவனுக்கு மயங்கிடுவானா? நான் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க அப்படியே மேலே வர்றான். ஸோ அவனோட டவலெல்லாம் அப்படியே லைட்டாக விரியுது. ஸோ விரிஞ்சு தாயாங்க மேலே வந்துடுறான். வரும்போது அவனோட தலையிலேருந்து அவன் பாத் பண்ணிட்டு வந்தனால அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாமே அப்படியே தாயாங்கோட லிப்ஸ்லேயே படுது. இவன் என்ன எப்படி வந்து உட்காந்துட்டான் அப்படின்னு தாயாங்கோட நெஞ்சிலேயே அவனோட ஹார்ட் பீட்டை கேட்குறான். ஜேகே அவனோட கை வச்சு, அண்ணா இது ஏன் அப்படியே துடிக்குது? இது ஏன் எப்படின்னா? அப்போ இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இல்லையே, அப்போல்லாம் ஹார்ட்டு குதிச்சு வெளியே வந்துடுமா அண்ணா? என்ன பண்ணும்? அண்ணா என்ன பண்ணோம்? பண்ணி காட்டா? இந்த 2 நாள் என்ன பண்ண நினைக்கிறேன்? அழுகிதா? அப்போ தாயாங்க லைட்டாக ஃபீல் பண்ணி பார்க்குறான். ஸோ நமக்கு இப்படி தானே, யாராச்சும் அந்த இடத்துல அடிப்படாமல் இருந்தால் கூட அந்த இடத்துல உனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த மாதிரி லைட்டாக வலி ஃபீல் ஆகும். ஆமாம் வலிக்குது. என்ன பண்ண நினச்ச? முடிச்சு விட்டேன். முடிச்சு விட்டியா? டேய் என் மானம் என் கற்பு எல்லாம் போயிடுச்சா? டேயா ஆய கிழிச்சு விட்ருவேன் நான். என் மானம், ஐயோ ஒரு பையனை நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயை பிடிச்சி தள்ளி விடுறான். ஸோ ஜேகே அப்படியே பெட்டிலையே உருண்டு போய் விழுகிறான். விழுந்துட்டு அப்படியே ஒரு கையெடுத்து அவனோட தலைக்கு வச்சுட்டு தாயாங்க பார்த்த மாதிரி அப்படியே திரும்பி பார்த்துட்டு, என்ன சொல்லும் பயந்துட்டியா? ஐயோ டேய் என்னடா பண்ண அண்ணன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்புறம் தயாங்கும், சரி அவன் நம்மளை அப்படி பண்ணிட்டான், இதில் பெனிஃபிட் யாருக்கு? நமக்கு தானே. நமக்கே அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி டெம்ப்டாக ஆகுது. ஆனாலும் முழிச்சிருக்க மாதிரி பண்ணிடுங்களாம். நானும் பார்த்துருப்பேன், அன்றைக்கி பாத்ரூம்லேயே பார்த்தேன்.
என்ன தம்பி நான் என்ன அவசரடுறேங்க? ஆ எதுக்கே என்ன பண்ண? ஒன்று ஒன்றா சொல்லு பார்க்கலாம். ஆ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டா? ஆ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ தயாங்கும், என்னடா அப்படியே சொல்கிற? அந்த இடத்துல மச்சம் இருக்குல்ல அவனுக்கு, டேய் உனக்கு எப்படி தெரியும்? ஆ இருக்கா இல்லையா? ஆமாம் இருக்கு. ஆ பார்த்தேன், சொல்லிட்டேன், அவ்வளோதான், முடிச்சு விட்டேன், நீ கிளம்பு. கிளம்பவா? நீ புரிக்கி ராஸ்கல் அப்படின்னு அகைன் தாயாங் ஜேகேயோட ஆப்ஸ் மேலே ஏறி உட்காந்து ஜேகேயோட கழுத்தை பிடிச்சி, உண்மையாக சொல்கிறா, என்ன பண்ண? ஆ இப்போ நான் மேலே வந்து உட்காந்தேன்ல, அப்போ ஏதாச்சும் மேலே பட்டுச்சு? டேய் பேச்ச மாத்தாத, நீ சொல்லு. ஆ நான் என்னை பிடிச்சிருக்கா? நீ ஆசைப்பட்ட மாதிரி அப்படியே கட்டு மஸ்தானா? இதோ சிக்ஸ் பேக்லாம். ஆ ஒரு நாள் பார்த்த அவட சிக்ஸ் பேக் வந்துருமா? காதலுக்கு கண் இல்லை தலை, காதலுக்கு கண் இல்லை. சொல்கிறா, தலை இல்லை, நீ தம்பி தான். சொல்லு, நான் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கீங்கன்னா சொல்லு. மாஃபியாவுக்கு கிங்கு நானே, குயினு நீ. நான் ஆம்பலை, நானும் கிங்கு தான். அப்போ 2 கிங்கா? சரி 2 கிங்கா ஆகிக்கிறேன், சொல்லு. டேய் ஒழுங்கா சொல்லு, என்ன பண்ண? இப்போ என்ன? உன்னை எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படி தானே? சரிப்பா, உன்னை எதுவும் பண்ணல, கிளம்பு இங்கேருந்து. சரி நமக்கு பிடிச்சிருக்கே வச்சுக்கலான்னு பார்த்தா நான் ஓவர் ஆகிடுற. அப்போ தயாங்கும் அப்படியே ஜேகேயோட செஸ்ட் மேலே படுத்துக்கிட்டே, நான் என்ன உன்னை பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நான் முழிச்சிருக்கும் போது பண்ணியன்னா அப்படியே நம்மளும் அப்படியே அந்த இதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே மஜாவாக இருக்கும்ல. எத்தனை ரவுண்டு போனேன் அதையாச்சும் சொல்லு. டேய் சும்மா சொன்னேன்டா, சும்மா சொன்னேன். இப்போ ஆனால் அறியா? அறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஜெக்கே அவனை மேலே எழுப்பி அப்படியே அவன் கண்ணை பார்த்து ஃப்ளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த டைமில் கரெக்டாக அலெக்ஸ் அண்ட் கேலிக்ஸ் 2 பேர் ரூமை திறந்துட்டு வர்றாங்க. ஐயோ அண்ணா பார்க்கக்கூடாது, பார்த்துட்டோமா என்ன? ஐயோ டேய் இப்போ தான் அறிவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே எழுந்துக்க விடாமல் அப்படியே அவன் இடுப்பு மேலே உட்கார வச்சுட்டு, ஆங்கடா அண்ணா இல்லை ஒரு குட் நியூஸ் அண்ணா. என்ன குட் நியூஸு? அப்போ அலெக்ஸு, அண்ணா உனக்கு தெரியாதுல, நம்ம கேலக்ஸு லூனாவை கரெக்ட் பண்ணிட்டானா? டே என்னடா சொல்கிற? அதான் இந்த லூனா பொண்ணுக்கு கையில் அடிபட்டுச்சுல, அப்போ தலைவர் என்ன தாங்குன்னு தாங்குனா, அப்போ இந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு. 2 பேருக்கு பிக்கப் ஆகிடுச்சண்ணா. சரிண்ணா, நீ அண்ணா என்ன கோலத்தில்? பார்த்தா தரலையாடா? கரெக்டாக கதவை திறந்துட்டு வருவீங்க, ஓ லாக் பண்ணிட்டு போ. எந்த சவுண்டு கேட்டாலும் திரும்பி கூட பார்த்துடாதீங்க. டேய் உன் ஆள் லூனாவை வெளில கூட்டு போயிருடா, அதுவே ஒரு அப்பாவி. ஐயோ அண்ணா, அந்த பொண்ணுக்கிட்ட நான்லாம் எப்போ எப்படி சிலுமிஷம் கட்ட போகிறேனோ தெரில. டேய் கிளம்புடா, எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க 2 பேர்த்தையும் பற்ற விட்டுட்டு அகைன் தயங்க பார்க்குறான். அண்ணா எவ்வளோ நேரம் மேலே உட்காந்துட்டு அவனுங்களை பார்த்தது கீழே இறங்க பார்க்குற? இறங்குவியா? ஏன்? அதெல்லாம் ப்ரைவேட்டாக தானே பண்ணணும். நீ என்ன கதவு திறந்ததும் எழுந்துக்க விடாமல் இடுப்பு பிடிக்கிற? அப்படி தான் பிடிப்பேன், இதோ இப்படி கிள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கோட இடுப்பெல்லாம் கிள்ளிக்கிட்டு இருக்கான். டேய் நான் என்ன கேர்ளா? எனக்கு அங்கெல்லாம் ஃபீலிங்ஸ் வராது. முரட்டாலாக தான் இருப்பான் போலையே. சரி அல்லு, பேபி, ப்ளே பாய் சொல்கிறா. பேபியா ப்ளே பாயா ஏதாச்சும் ஒன்று தான், 2எல்லாம் என்னை கூப்பிடக்கூடாது. உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கோட ஹேர் அப்படியே கோதி விடுறான். உனக்கு எது பிடிச்சிருக்கு நீ சொல்லு. எனக்கு பேபி பாய் அப்படி கூப்பிடட்டா? அதுதான் பிடிச்சிருக்கு. அப்போ என்னை கூப்பிடு. அப்படியே உன்னோட நாட்டி வாய்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ பேபி பாய்னு உன் வாய்ஸில் கூப்பிடு. அப்புறம் நீ பண்ணும்போது நான் உன்னை எப்படி கூப்பிட? கெட்டவத்தில் கூப்பிடு. டேய் ஜெய்கே ஒழுங்கா சொல்லு, உனக்கு எப்படி கூப்பிட இஷ்டம் இருக்கு? எனக்கு ஹனின்னு கூப்பிட தான் ஆசை. ஹனி எடுத்துகிட்டு வந்து இல்லை ஹனினே சொல்கிறேன், என்ன ஹனினே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தாயாங்கும் பார்த்து ஒரு நாள். டேய் எனக்கு 3 நாள், உனக்கு தான் ஒரு நாள். என்ன தலையானி இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்திருக்கும் போலையே. எப்படா சொல்கிற? அண்ணா இப்போ நீ சொல்கிறத பார்த்தா உனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் போல. அது எங்க எல்லாருக்கிட்டே சும்மா ஃப்ளர்ட் பண்ணிட்டு தான் சுற்றுவேன். இதுக்கெலாம் நம்ம அந்தளவு வருத்து இல்லை. நீ சொல்லு, மாஃபியா யாரை வேணாலும் மிரட்டி உருட்டி கூப்பிட்டு வந்திருப்ப. ஓ அப்படி நினைக்கிற?
எப்படி சொல்கிற? ஆ இல்லைப்பா, நல்லா செம்மையாக சூப்பராக இருந்துச்சு, அதுக்கு தான். நான் அகைன் வேணுமா? இன்றைக்கி இது போதும், என் உடம்புலலாம் ஸ்ட்ரென்த் இல்லை, அதுக்கு தான் ஜிம்முக்கு போக சொல்கிறது. நாளைக்கு 2 பேர் சேர்ந்து போய் ஒர்க் அவுட் பண்ணலான்னா? ஆ டேய், உன் ஜிம்மில் 5000 கட்டினேன், அதை ஃபஸ்ட்டு எடுறா. ஆ 5000 கட்டினியா? ஆமாம், அவன் வேறு சும்மா உட்காந்து அதை தொடக்கூடாது, 5000 இதை மட்டும் தான் தொடணும், இங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணணுன்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? நாளைக்கு வா, என் ஆளுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறேன். ஜிம்மு கூப்பிட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம், உன் புத்தி எங்கே போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வெளியிலேருந்து அண்ணா அண்ணா, டே அலெக்ஸு, இப்போ என்ன அண்ணா சமாச்சாரம்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு, உனக்கு என்ன வேணும்? அண்ணா, இந்த லூனா பண்ணு ரொம்ப வெக்கப்படுறாண்ணா, அவனுக்கும் லூனா இருக்கா, உங்களுக்கு தயாங்க இருக்கா, எனக்கு யாருன்னா இருக்கா? டேய், நீ ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து பிக்கப் பண்ணிக்கோடா. ஐயோ அண்ணா, நமக்கு தான் பொண்ணுங்களே செட் ஆக மாட்டுறானுங்களே அண்ணா, அதை யாராச்சும் செட் பண்ணி விடுண்ணா, ஏதாச்சும் வேறு மைடு வைண்ணா, எனக்கு செட் பண்ணி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் டோருக்கு வழியில் நின்று கதறிட்டு கிடக்கான். ஸோ எங்கள் தாயாங்கும் ஜேகேக்கும் சிரிப்பை அடக்க முடியல, செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. டே அலெக்ஸா, உனக்கு ஒரு பொண்ணு தானே வேணும், செட் பண்ணி விட்டுடலாம் என்ன? டே தயாங்கா, உனக்கு ஏதாச்சும் பொண்ணு தெரியும்? ஜேகே, காலேஜில் என் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றுவாங்க, ஐ திங்க் அலெக்ஸை கோர்த்து விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக பேசுகிறாங்க அலெக்ஸ்க்கு பொண்ணு பார்க்குறதுக்காக. ஸோ இப்படியே டேஸும் போகும். ஜேகே அண்ட் அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ கேலெக்ஸ் அண்ட் லூனா 2 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆகிருக்கும். அலெக்ஸும் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணியிருப்பான். ஓகேடா, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் நம்புகிறேன். நீங்கள் தான் மூவி மாதிரி போட சொன்னீங்க, 1 ஹாருக்கு வந்துருச்சு. ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஜைக்குக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிஎல்எஃப்எஃப் வந்து ஜிம்மனோட பர்த்டே அன்னைக்கு போடலாண்டா. ஓகேவா? இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணவும் மறந்துடுறீங்க. மறக்காமல் லைக்கும் பண்ணிட்டு இன்ஸ்டாவில் என் கூட டிஎம் பண்ண ஆசை இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேடா, எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். டாட்டா.